தாங்க அதை நம்பணும். இப்போது இந்த பாஞ்சராத்திரங்கிற பேர் எப்படி வைணவர் கொண்டாடுற திருக்கார்த்திகைக்கு வந்ததுன்னு பார்ப்போமா? பெருமாள் 5 வடிவமாக எக்ஸிஸ்ட் ஆகிறார். இது சொன்னது ராமானுஜர். பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்ச. பர அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுன்னு இருக்க அந்த சுப்ரீம் காட். வியூக அதாவது நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்துவாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் தான் அவர் இருக்கார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த வஸ்துவாக இருக்கிறது. பிரகலாதன் சொன்ன மாதிரி தூணுக்குள்ளேருந்து வந்தார் இல்லையா? அதுதான் வியூக. விபவங்கிறது அவர் எடுக்கிற அவதாரங்கள்லாம், ராமனா கிருஷ்ணரா, அதெல்லாம் விபவ. அந்தர்யாமி நமக்கு உள்ளார இருக்கிற அந்த இறைவன். இந்த சுஷுமா நாடி அப்படிம்பாங்க, 101வது நாடியாக அவர் தான் இருக்காராம். இது ஒரு பக்தனால் மட்டும்தான் உணர முடியும். இந்த இன்ஸ்டாலாம் சில சமயம் போஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள், யானை போய் அப்படியே பெருமாள் கிட்டே சேவிக்கிற மாதிரியும், இல்லை ஏதாவது ஒரு குரங்கு வந்து ராமரோட பூஜை நடக்கிறதுல வந்து உட்கார மாதிரியும், அதெல்லாம் அந்த அந்தர்யாமியாக அது உணர்ந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம எப்போ உணர்வோம்னு தெரியல. அடுத்து அர்ச்சங்கிறது நம்ம ஸ்டாச்சூஸாக கோயிலில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் அர்ச்சனை பண்ண முடியும், அபிஷேகம் பண்ண முடியும், அவரை நம்ம சேவிக்க முடியும். இந்த மாதிரி 5 ஃபார்ம்ஸில் இருக்கார். 5 விதத்தில் இருக்கிறது தான் பஞ்சராத்திரம். இதை குறிக்கிறதுக்காக தான் பஞ்சராத்திர கார்த்திகையை நம்ம கொண்டாடுறோம். இந்த பாஞ்சராத்திர தீபத்தை நம்ம ஸ்ரீரங்கத்தில் எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? நம்பெருமாள் வெளியில் வந்து சொக்கப்பானை ஏற்றுவார். கோயில் அப்படின்னு சொன்னாவே அது ஸ்ரீரங்கம் தான் வைணவ தலத்தில். இந்த சொக்கப்பானைக்கு ரொம்ப அதிக செலவு கிடையாதுங்க. பனை ஓலை தான். அந்த பனை ஓலையை வச்சு கட்டி தீபம் ஏற்றுவாங்க, அதாவது அதை பற்ற விடுவாங்க. இதை சேவிக்க அங்கே ஒரு ரஷ்ஷு கூடும் பாருங்கள், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஜனப்பிரியர் இல்லையா, அதனால் ரஷ்ஷு வரதான் செய்யும். வைணவ தலங்களில் இந்த கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு திருவிக்கிரம அவதாரத்தை நினைவு கூறும் நாளாக நம்ம வச்சுருக்கோம். அதாவது வாமன அவதாரமாக வந்தார் இல்லையா, அதுதான். உங்கள் எல்லாருக்குமே இந்த வரலாறு தெரியும், இருந்தாலும் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அதித்தி காஷ்யபர் அவங்க தான் தேவர்களுக்கு அம்மா அப்பா. அவங்களுக்கு மகனாக பிறக்கிறார் வாமனர். அந்த பீரியடில் பூலோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். இவர் யாருன்னா நம்ம பிரகலாதனுடைய பேரன் ஆவார். அசுர குரு சுக்கராச்சாரியருடைய வழிகாட்டுதல் பேரில் அவர் எல்லா லோகங்களையும் கைப்பற்றி ஜம்முன்னு ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். என்னதான் இந்தியா ஃபுல்லும் ஒரே குடை கீழே ஆண்டாலும் அந்த ஸ்டேட்டோடுக்குன்னு ஒரு சக்கரவர்த்தி இருக்கார், ஒரு ராஜா இருக்கார். அவருடைய ராஜா தனம் பறிப்போச்சுன்னா அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் இந்திரன் போய் மண்டாடுறான் பெருமாள் கிட்ட. அதனால வாமன அவதாரம் எடுத்து வர்றார் பெருமாள். எப்போது கரெக்டாக மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ணுறான். அந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் யாஜகமாக கேட்குறார். ஏன்னா பிரகலாதனுக்கு அவர் வந்து வரம் கொடுத்துருக்காரு, உன் குலத்தில் இருக்க யாரையும் இனிமேல் அழிக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால மகாபலி கிட்ட தானமாக 3 அடி மண் கேட்குறார். ஓனர் ஆஃப் த லேண்டுங்க அவர், எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்குக்காக அந்த உத்தம புருஷன் எனக்கு நிலம் தரியான்னு கேட்குறார். சம்மதித்த மகாபலி தார வார்க்கிறம்போது திருவிக்கிரமனை அவதாரம் எடுக்கிறார். அப்படியே ஒரு கால் 7 லோகம்ங்கிறத நமக்கு தெரியுது, 14 லோகங்கள் தான். அதுக்கும் மேலே அண்ட சராசரங்கள் எவ்வளோ இருக்கோ, ஏன்னா மில்கி கேலக்சிவே இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. மேல் நோக்கி ஒரு திருவடி போகிறது, அது மேல் லோகத்தை ஃபுல்லும் அளந்துடுத்தான். கீழே நோக்கி இன்னொரு திருவடி போகிறது, அது ஃபுல்லாக பாதாள லோகம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் அளந்துடுத்தான். கேட்குறார், அடுத்த அடி எங்கே வைக்கிறதுன்னு. புரிந்து கொண்ட மகாபலி தலை தாழ்த்தி வணங்குகிறான். உலகளந்த பெருமாள்னு சொன்னோடனே எனக்கு திருக்கோவிலூர் காஞ்சிபுரத்தில் இருக்கு இல்லையா, அவரோட திருவிளையாடலில் ஒன்று சொல்லணும்னு தோணுது. இது ஒரு 7th 8th செஞ்சுரிக்கு முன்னாடி, அதாவது ஆழ்வார்கள்லாம் வாழ்ந்திருந்த காலம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க. பொய்கை ஆழ்வார் பெருமாளை சேவிக்க வந்துட்டு இருக்கும்போது செம்ம மழை, அதனால் எங்கேயாவது ஒதுங்கலான்னு சொல்லி ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்குறார். அது ஒரு சின்ன வீடு, அதாவது வீட்டுடைய திட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில்
ஒருத்தர் தாராளமாக நீட்டி படுக்கிற மாதிரி இடம், 2 பேர்னா உட்காரலாம், 3 பேர்னா நிற்க முடியும் நெருக்கிண்டு. அந்த அளவுக்கு தான் அந்த இடம். இவர் பொய்கை ஆழ்வார் அந்த மழை விடுறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறார். அந்த வழியாக வந்த பூதத்தாழ்வாரும் மழைக்கு அங்கே ஒதுங்குறார். அடுத்து வந்த பேயாழ்வாரும் அந்த இடத்துல ஒதுங்குறார். 3 பேரும் நெருக்கி நிற்கிற அளவுக்கு தான் அந்த இடம் நின்றுட்டுருக்காங்க. நல்ல மழைனால பயங்கரமாக இருட்டி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ இன்னொரு ஆள் அவங்கள பக்கம் இடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த 3 ஆழ்வார்களுமே நெருக்கி நின்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு கொடுக்காம டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 4ஆவதாக வந்த ஆள் கேட்கக்கூட இல்லை, யாருன்னு தெரியல, இப்படி போட்டு நம்மளே இடிக்கிறானே அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பொய்கை ஆழ்வார் பாடுறார், வையம் தகழியா, அதாவது உலகத்தையே ஆச்சட்டியா, வார்க்கடலே நெய்யாக கடலை நெய்யாகவும் கதிரவனை ஒளியாகவும் வச்சு விளக்கு ஏற்றி சுடராழி சூட்டினேன். பெருமாளுக்கு அந்த விளக்கு ஏற்றுறேன், என்னோட சொல் மாலை கேட்டு இடராழி நீக்குவேன் என்று, இருட்டை நீக்கி ஒளி தருவாயாக அப்படின்னு வேண்டார். அடுத்து பூதத்தாழ்வார் அதுக்கும் மேலே அன்பே தகழியா, அவர் என்ன சொல்கிறார், அன்பையே ஆச்சட்டியாக வச்சு ஆர்வமே நெய்யாக வச்சு இன்புறு சிந்தனையை என்னோட திரியாக வச்சு மனசு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றுறேன், எனக்கு இந்த ஞான தமிழை ஏற்றுட்டு எனக்கு ஒளி காட்டுங்க நாராயணனே அப்படின்னு அவர் பாடுறார். இப்படி ஆழ்வார்கள் பாடினதும் இறைவனால் வெளிக்காட்டாமல் இருக்க முடியுமா என்ன? அதனால் பேயாழ்வார் சொல்கிறார், திருக்கண்டேன் உன் பொன் மேனி கண்டேன் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு அந்த ஒளியில் அவங்களுக்கு யார் தெரிகிறாங்களாம், மகாலட்சுமி தெரிகிறாங்களாம். அடுத்தவருடைய பொன் மேனி கண்டேன், அங்கே ஸ்ரீமன் நாராயண பெருமார் அவர்களுக்கு காட்சி தந்தாராம். பொன்னாழி கண்டேன், அந்த ஆழி சங்கும் சக்கரமுமா பெருமாள் அங்கே அவருக்கு சேவை சாதிச்சார். ஒரு ஆழ்வார் இருந்தானா ஆண்டவன் படைத்த படைப்புகளை எல்லாமே ஒளியாக கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இன்னொரு ஆழ்வார் என்ன, நமக்குள்ளே இருக்கிற அன்பு, ஆர்வம், சிந்தனை, இதை வச்சு ஒரு விளக்க கேட்டிருக்கார். இறைவனின் படைப்புகளை நம்ம பாதுகாத்தாலும் இறைவனின் படைப்பாகிய நமது அன்பு, சிந்தனை, ஆர்வம் இதெல்லாம் நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டாலும் இறைவனது காட்சி நமக்கு உறுதியாக கிடைக்குங்கிறத எவ்வளோ எளிமையாக உணர்த்திட்டார் பாருங்க. புறத்து இருட்டும் வெளியில் இருக்க இருட்டும் அகத்திருட்டும் உள்ளுக்குள்ள இருட்டும் நல்ல போல விலகி பிரகாசமாக ஒளிர்றதுக்கு அந்த திருவண்ணாமலை ஈசனையும் திருக்கோவிலூர் நாராயணனையும் மனதார சிந்தையால் வழிபட்டு தொழுவோமாக.